திருப்தியாச்சு திருப்தியாச்சு. குடி வந்ததென்ன இது ராஜா மச்சான் நல்லா பாடும் ரீட்டான் டிவிசில அவன் நல்லா பாடுவார். என்ன அப்ப சித்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல நாள்லாம் பாலும் காய்ச்சிடும். சமைக்க தெரியாது, அதால பழக போறேன். இந்த கிச்சன்ல தான் பழைய நாள் கிச்சன்லாம் பழக போறேன். ஒரே புகமண்டலம் ஆக்குறாங்க மக்களே. உங்களை நம்பித்தான் தொடங்கி இருக்கிறோம். பெருசா இதுக்கு ஒரு செலவும் இல்லை. என்ன ஒரு செலவும் தனியா எனக்கு நல்ல மனம் இல்லையோ. சரி அக்கா அதான் வாங்க தான் நாங்க போ ஸ்டார்ட் பண்ணு. என்னன்னு தொடங்குது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஹலோ ஹாய் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம் பைதன்? நாங்கள் புதுசா ஒரு மண் வீடு காட்டினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். தெரியும் என்றாலும் நாங்கள் சொல்லிதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொல்லணும். அப்ப அதை சொல்லணும். நாங்கள் ஒரு மண் வீடு ஒன்று காட்டினாங்க. அப்ப அந்த மண் வீட்டுக்கு இன்றைக்கு கிரக பிரவேசம். சரியா? கிரக பிரவேசம் எப்படி செய்வி நம்ம பொதுவாக அந்த பால் காய்ச்சி அப்படித்தானே செய்யறவ. அப்ப அதையே தான் நாங்கள் செய்ய போறோம். வீடெல்லாம் மண்ணால மெழுகி, அது பிறகு சாணஞாலை எல்லாம் மெழுகி இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது வீடு. நாங்கள் இப்போ காட்ட போகிறோம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த வீட்டில் தான் நானும் ரூபினாவும் எங்களோட குடும்பமாக சேர்ந்து பால் காய்ச்ச போகிறோம். உங்க 2 பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிச்சுக்கும். சரி, இப்போ ரூபினா முதலாக விளக்கு கொளுத்திட்டு வந்து இல்லை நல்லா கிளியராக இருக்கு. விளக்கு கொளுத்திட்டு வந்துட்டு அப்படியே சட்டி வைக்குது. சரியா அப்போ நேரம் 10:30. நல்லா பொங்க வேணும். இனி நாங்கள் அடுப்பு மூட்ட போகிறோம். சரி, நல்ல நேரம் தான் அங்கே சட்டியெல்லாம் வச்சு ரெடியாக பண்ணியாச்சு. சரி, பால் இன்னும் கொதிக்கவே இல்லைன்னு பொங்கும். அடுப்பு நல்லா எரியுதா? சித்திக்கின்ற பிறந்த நாளடா. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சொல்லல. அப்ப சித்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல நாள்லாம் பாலும் காய்ச்சிடும். அது சரி, நான் கடைக்கு வரைக்கிறதுக்கு அப்ப எத்தனை நாள் பிறந்த நாள்? அந்த டஸ்ட்டுகள் மேல படாமல் அது அப்படித்தான் பேரு. அப்படி வைக்க ஒரே தான் உதில வைக்காத அங்கே எடுத்து வை. நான் பால் குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துரு. ருவினாக்கு வந்து இருந்து சமைக்கிறது பிடிக்கும். அதனால தான் இருந்து சமைக்கிற கிச்சன். பாத்தீங்களா? அப்ப இங்க ஒரு சைட்டா இருங்க.
அந்த மேக்க தூக்கி ஒதுக்கி கொண்டு பக்க பிடிச்சி சண்டை இருக்க சரி பால் இப்ப பொங்க போது பொங்க அது இப்போதைக்கும் சட்டி ஏற்கனவே சூடாயிட்டு. ஆனா அந்த பின்னிக்கு இருக்கிற அந்த விளக்கு தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு என்ன நல்ல மங்களகரமா இருக்கு. புளி ஓட்டு காமாட்சி விளக்கு எங்கட மொழிதிரியம் கொடுத்து எல்லா பக்கமும் புகை போகுது. நல்ல ஐடியா. உள்ளுக்கு நிக்காம புகை வெளியில வந்தா தான் செய்து கொள்ளலாம். இப்படி புகை எரிச்சா அந்த கிருமியெல்லாம் இருக்கா? அது என்ன சுத்த வர முழம்புகள் நல்ல வெளியா வடியில இருந்து சமைக்கலாம். நான் சமைக்கிறேன் காத்து பிடிக்கிறேன். கதை என்ன கதைக்கிறது? ஏதாவது கதை? இது வந்து நாங்க இப்ப புதுசா தொடங்கி இருக்கிறோம். இந்த கிச்சன்ல தான் நாங்க இனி சமைச்சு சாப்பிட போறோம். மேல வைத்தேன் எங்களோட பெம்பலையும் பார்க்கலாம். எனக்கு சமைக்க தெரியாது, அதால பழக போறேன் இந்த கிச்சன்ல தான். பழைய நாள் கிச்சன்லாம் பழக போறேன். ஒரே புகை மண்டலமா கிடக்கு, உடம்புக்கு புகை அடிச்சு மேக்கிடக்கு. கம்மாச்சி மாமா சைட்டடிக்க உன்னை பிட்டிக்க பிட்டிக்க காதலிக்க பைதன் நான் கேட்ட ஒரு காரணத்துக்காண்டி செஞ்சுது அந்த கிச்சன். தேங்க்யூ. நான் தான் கேட்டுறேன், எனக்கு இப்படி இருந்து சமைக்க ஆசை, அதால செஞ்சு அப்பா விடும் அப்பா விடும். சொல்லுங்கப்பா கதைங்கப்பா. இப்ப என்ன மாதிரி இந்த கொட்டில் போட்டிருக்கிறோம், இதனுடைய அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது? ஹோட்டல் சூப்பராக இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லாம் உயரங்கள் நீளங்கள் அகலங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அதோட இனி மேற்கொண்டு நீங்கள் இதுக்குள்ள ஏதாவது செய்து இது நாங்க இதுக்குள்ள நீ வாழ போறோம். என்னத்தை வாழ்றது, இதுக்குள்ள வாழ இல்லாது தேவையான நேரங்கள்ல வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஆனா எவ்வளவு குளிர்மையா இருக்கு சொல்லுங்க பாப்போம். நல்ல குளிர்மை. ஏன் இந்த குறுக்கு நான் சொன்னது கட்டையில் வடியெல்லாம் கிடந்தது, மூளையெல்லாம் மறைக்கிற மாதிரி கிடந்துச்சு. இது ஒரு பெரிய ஆடம்பரமா நாங்க செய்யல, சும்மா சின்ன ஒரு ஓப்பனிங் தான். இதுல இருந்து நீ எங்களுக்கு நல்லது நடந்தா நல்லவே. அதான் பெருசா இதுக்கு ஒரு செலவும் இல்லை. என்ன ஒரு செலவும் தனி வந்து அடுப்பு வேண்டினதும் அந்த பானைகள் வேண்டினதும் தான் செலவு, மற்றபடி செலவுன்னு சொல்லி இல்லை. கல்லு கூட நாங்க செலவு எடுக்கலே. அதான் வீட்டை இருந்த மண்ணுகளை வடிச்சுதான் கட்டி இருக்கோம். ஆனா அடுப்பு நல்ல நீட்டா இருக்குப்பா. இது நல்லது நடக்க மாட்டேன் நேற்று கொண்டு போகல காட்டு எல்லாம் நல்லபடியே நடக்கும். நல்லா ஓடணும் எங்கட யூடியூப் சேனல். மக்களே உங்களை நம்பித்தான் தொடங்கி இருக்கிறோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல எனக்கு செய்ய தெரியாது, என்னது சமைக்க தெரியாது. இதுல இருந்து சமைச்சு பழகுறதுக்காக சமைக்க தெரியாதுன்னு இல்ல, நாங்க இப்ப சித்தி சொல்லி தருவா. உங்க அம்மா எல்லாம் நல்லா சமைப்பா, சொல்லி தருவா. பட் அம்மாவையும் கூப்பிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு சமையல் இதெல்லாம் செய்யலாம். நானும் அதோட பழகினதான் போகுது இல்ல. அதான் இதுக்கு இருந்து நீங்கள் வீடியோ இன்ட்ரோக்கள் கொடுக்கலாம். நல்ல டைம் வந்துட்டா பொங்க போகுது. கம்மாச்சி மாமா சைட்டடிக்க உன்னை பிட்டிக்க பிட்டிக்க காது பாட்டு போட்டா நல்லா இருக்கும். பாட்டு போட உடனே காப்பி ரைட்ஸ் வரும் உங்களுக்கு. அப்ப நீர் பாடும் என்ன பாட்டு? அப்பா அந்த பாட்டு என்னப்பா? பூங்க அந்த பாட்டு பாடு. சரி மாமா பாட்டுக்கு என்ன பாட சொல்லு. அப்பா அப்பா ஒரு பாட்டு பாடுங்க. நல்ல நல்ல தருணத்துல நீர் பாடணும். அப்பா பாடுங்க பாட்டு. பாட்டு விருப்பம் அந்த பாட்டு பாட தெரியும். அப்ப பாடுங்கப்பா. பூங்காட்டு உங்களுக்கு தெரியும், பாடும். பூங்காட்டு தெரியுமில்ல உங்களுக்கு? பாட தெரியாது, மாமா தான் பாட போறாரு. நான் பாட மாட்டேன். இல்ல அப்பாவுக்கு குரல் வளம் இல்லை. அப்பாவுக்கு பூங்காட்டு தெரியும். கேள் நீ கேட்ட பாடுவேன். ரெண்டு பேரும் பாடுங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் பாடு. கண்டேன் முதலே இருந்து கையை கிட்ட வச்சு கோடி பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகின்றது. அடுத்து நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை அமைகிறது. நல்ல 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 நேரம் நம்மை வந்து சேரும்.
முத்து முத்து தீபம் நித்தமொழி வீசும் அந்த வானம் வாழ்த்தும். எனக்கு தெரியாத கால கோடி 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 நவுகள் கண்டேன் கூடி வந்ததென்ன. இது ராஜா மச்சான் நல்லா பாடும் ரீட்டான் டிவிசில அவன் நல்லா பாடுவார் என்ன சூப்பரா ரீட்டாத்த எனக்கு பாடம் இல்ல எங்களுக்கு ராசா மாமா எல்லாரும் பாடி விட நினைக்கிறேன். டேவிட் சித்தப்பா எல்லாரும் பாடுறவன். டேவிட் பாடம் அப்ப யார் பாடுற? பெரிய அண்ணன் அவ பெரிய அண்ணன் சின்ன அண்ணையும் பாட மாட்டேன். இவன் குடும்ப பாட்டு பாய்தான் இது பாடிட்டு எல்லாரும் வாழுவிடும். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு நகையை கண்டேனே. இதெல்லாம் வேணும் குடும்ப பாட்டு. பால் பொங்குதான் பாருங்க. சூப்பரா இருக்கு. அப்படித்தான் பொங்கி தானே வேற ஒரு நல்ல கிழக்கு பார்த்து பொங்கி இருக்கு. என்ன பாவம் நெஞ்சு அம்மா பார்த்தனியா மாமா பையன் எடுத்த நீங்க கட்ட போடுவோம். நான் போறேன் பூபு நான் கொஞ்சம் போட நீங்க சரி இனிமேல் கதாலி ஏறி கொதிக்கட்டும். எங்கண்ட லேடிஸ் சூப்பர் ஸ்டார் வந்துருக்காங்க. அம்மம்மா வந்துன்னு இருக்கிறான். கண்ணுக்கு புகை போயிட்டு கண்ணெரியுது. கண்ணால கண்ணீர் ஓடுது. அங்கால இருக்கா கூட்டி துப்புரவா கோணம் இருக்கா இந்நேரம் வாழைக்கரையில் அதான் இங்கே ரைப்பு இல்லாமல் இல்லை வாழைய கொலதான். மழை இல்லை தான், மழை தண்ணி இல்லை. அம்மா வாங்க. நான் நிற்கிற மாதிரி தான் நீ நிற்கிறேன். அம்மாமாவுக்கு மிந்தவி எடுப்போம் சரியா? ஆமாம்மா எனக்கு நீங்கள் என்ன சொல்லி தர போறீங்க இந்த கிச்சன்ல? என்ன சொல்கிறோம்? இது உங்களோட பல நாளே சாப்பாடுகள் சொல்லி தரோம். என்ன இருங்கோ பல நாளே சாப்பாடு எல்லாம் செஞ்சு காட்டணும். அம்மியில அரைக்கிறது நான் தான் 2-3 நாள் பருத்துறையில் அரைச்சு புள்ள பேத்திருக்கா கொடுத்தாரு 3 மாதம். அப்போ ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி இருக்கு கிச்சன்? நல்ல இதை பார்க்க வடிவாக இருக்கு. அவன் வீடு கல்லூட்டிட்டு பார்க்க வடிவாக இருக்கு. அம்மா உங்களோட பேர் என்ன? அருளப்பு தானே அம்மா. நீங்களா எனக்கு அம்மம்மா மறந்துட்டியோன்னு வயது என்ன 90 அது ஆண்டவனை பொறுத்து. இப்படி உங்களோட இளமைக்கு காரணம் என்ன? அந்த நாளே சாப்பாடும் விரும்பி சாப்பிட்ற நீங்கள்? நான் எல்லாம் சாப்பிடுவேன். மாட்டுறச்சி தவுத்தி எல்லாம் சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம்மா இளமை காரணம் என்ன சொல்லுங்க பாபு? ஆட்டுறச்சி கறியும் ஆம கறியும். ஆட்டுறச்சி புட்டு ஆட்டுறச்சி சாப்பிடுறது. அப்ப ஆம கறியும் புட்டுமே நம்மம்மா குட்டியாக்கான் புட்டு ஒடியல் கூழ். மருந்து இல்ல ஆண்டவர் தான் கறிக்கும் மருந்து வஞ்சம் இல்லாத எல்லாரையும் அன்பாதான் பார்த்தேன். எல்லாரையும் நான் இருந்த எங்களோட வளவுக்கு எனக்கு வஞ்சமான நெஞ்சம் வளவுக்கு இருந்த ஆக்களை எனக்கு நல்ல மனம் இல்லையோ? எனக்கு உனக்காக தானே எவ்வளவு சொல்றேன் நான் பாத்தியா? எனக்கு நல்ல மனம் இருக்கோ இல்லையோ? உனக்கு நல்ல மனம் பண்றபடியா தானே ஆண்டவர் இப்படி ஆசீர்வதியா. சரி உங்களோட என்ன பேர்? ருவினா என்ன பேர பிள்ளையா? பேத்தி. பேத்திக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? பேத்தியில நல்ல செல்லம் வச்சதால பேத்தி கொண்டுமே சொல்லி கொடுக்கிறேன். இப்ப இந்த சமையல் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? என்னென்ன சமையல் சொல்லி கொடுக்க போறீங்க? என்ன சமையல் அவங்க எல்லாம் தெரியுமே. பேத்திக்கோ
நான் ஒரு சோறு அது பொங்கி சரியுது இல்லை எல்லாம் சரிஞ்சிச்சு. நேரபடி வடிக்கணும் என்ன நேரபடியால அந்த இது பறந்த இல்ல பைதன் ஆட்டை பற்றி சொல்லு புகழ்ந்து விடு. நல்ல வடிவாக்குற அம்மாவுக்கு நல்ல சந்தோஷம். இப்படி ஒரு தரம் கண்டா நம்ம இவருக்கும் தெரியாது தெரியாது அங்க வசால எல்லாம் கண்ணது கடைசியில அப்பா நீ கழுவி ஊத்திட்டியா மாமா. அவர் பிடிக்காது அந்த பேஸ் வேற வீடியோல ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க அந்த அடுப்புல வச்சு விடு கவனம் அம்மா நீ கொஞ்சம் பாயம் கொடுக்க இறக்கி வை ஏங்க கவனமா இப்படி இது 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 என்ன இது? ரெண்டு இது தான் துணியே இல்ல, இது பேப்பர். ரெண்டா பிடிச்சு போட்டு ரெண்டு கையாலும் பிடிக்க வேண்டியது. ஓகே பால் காய்ச்சியா பால் காய்ச்சியாச்சு. வடிவொன்றே இல்லை. ஆத்த அந்த பால் அவப்பையால எடும் 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 பால் ஆத்துறது எடும். எங்களுக்கு காணும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க. சரி, அதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு. குடிக்கிறேல தானே அது பொங்கி சரிச்சு போட்டுச்சு. நல்லா பொங்கினாடி வடிவா, நல்லா பொங்கினது சூப்பரா கிழக்கு பார்த்து. அம்மாவுக்கு இப்ப புள்ள நான் இல்ல, பைதன் தான் புள்ள. இதுக்கு படக்கலாம் கடல்ல போட்டு. அம்மா கேனி கொண்டு தயார் ஒரு பிடிங்க அம்மா நீ இரவுல எங்க வந்து படுக்குறீங்களா? அம்மா இனி இதுக்கு படுக்கலாம். பாம்பு வரும்போது பாத்தியா பாம்பு வருமா? சொன்னா உனக்கு வர வந்து வந்து அது கோடால் ஒரு சொட்டு பாடுறான் நெடுமதா பாம்பு. அது கண்டாலே கோடாலி பாம்பு வந்து சும்மா அம்மம்மாவுக்கு கொடுக்குறேன். அம்மம்மா என்ன பேசி போட்டு அதால கொடுக்குறேன். அம்மம்மாவுக்கு இப்ப புள்ள நான் இல்லையா, பைதனா. எவ்வளோ பாடுபட்டு என்ன பாடுபட இல்ல, அப்ப நான் பாடுபட இல்லையா அம்மம்மா? நான் தானே இந்த புளானைய போட்டு கொடுத்தேன். நான் புலான் வாயால போடலாம். நான் நினைக்கிறேன் உங்களை கொண்டு இந்த பொடி வெட்டணும். ஏன்னா தென்னைக்கு தானே வெட்டி இருக்கிறீங்க. நான் வெட்டையில கைது எடுக்கின்றோட முறிஞ்சு விட்டுறேன். அதான் நல்ல வேண்டாம் தென்னையை சுத்துது. அப்ப இன்றைக்கு முதலாவது என்ன கறி காய்ச்சுவோம்? இதே பால் காய்ச்சியாச்சு தானே, நாளைய பார்த்து கறி காய்ச்சுவோம். இன்னைக்கு அங்கே இல்லை சமைக்க போயினா நெஞ்சு சமைச்சாலும் பிரச்சனை இல்லை. இனி மச்சம் காய்ச்சக்கூடாது. அங்க காய்ச்சுவோம், மற்றது இங்கே காய்ச்சக்கூடாது. இப்போ சமைச்சாச்சு. சமைக்க இங்க மாமா நட்டுருக்கிறார் வெங்காயம் என்னது மிளகா கண்டு இதை பிடிங்கி நாங்கள் அப்படியே கறியில போடலாம். நான் எத்தனை மிளகா கண்டு கொண்டு வந்தேன். நான் எந்தாவது தப்பினதா ஒன்றுதான் தம்பி நிக்க என்ன இப்ப கடைசியில 400 கண்டு கிட்ட கொண்டு வந்து. அக்கா வாங்க கதியா அங்க கால இல்ல கரண்ட் இல்ல, அதான் முழு நாளும் வராதோ வேலை ரிப்பேரிங் வேலை நடக்கும். ஐயோ என் பொண்ணுக்கு சார்ஜும் இல்ல. அக்கா ஒன்றுக்க வேண்டு நீ அப்பதான் நான் இந்த ரவருக்கு வந்து குடிக்கிறேன். எண்டகோ மல்லி குடும்ப சந்தைக்கு போகணும். ஓகே அதான் எடுக்கணும். மடிக்கணும் மடிக்கணும் வடியோட தான் விட்டு இந்த அம்மா எல்லாம் சொட்டு சொட்டு வடியாம இந்த இளம்பலியை ஊத்தாங்க. இன்னும் கொஞ்சம் விடு. எல்லாருக்கும் சொட்டு சொட்டு தானே ஒரு காலம். ரெண்டு ரெண்டு ஆகப்பா இந்த வெளியில அட்டானா ஏரியா will be பதி என்ன விட நீ கேவலம். நல்ல காலம் தட்டில் வச்சு அப்படியாத திருப்படத்து பிடிக்கலாம். 9 hours 9 மணி நேரம் பெறாது. ஆனா இது 4 பேர், நாங்க நிக்கிறது 6 பேர். சரி புல்லா விடுங்கோ. இப்போ அதை மாத்தி விடுறானே. சரி காணு 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 சித்தி கொண்டு அவன்ட கோப்பிய எனக்கு இதுக்கு விடுங்க. இது யாரு ராசி ஊற்றி வச்சுக்கிடி கைதனுக்கு
கொஞ்சம் முடியாதா என்ன கொடுங்க ஏற்றி குடி அதான் நான் கடைக்கு போப்பேன் சரி நல்லா தான் கற்கண்டு போட்டு இருக்கிறீங்களே ரூபினா தான் போட்டோம் சொல்ல அப்படியே இனிக்குது அதான் நரி குடி உங்களோட மனம் போல எங்களோட மனம் போல இனிப்பா இருக்கு பால் அம்மம்மாவுக்கு முதல் கொடு அம்மம்மா கொடு அம்மம்மா கொடு இல்ல உத ஒண்டா பிரிக்கணும் கிணத்து போச்சு இல்லையே கிணத்து போச்சுல 6 பேர் நிக்கிறீங்க அப்பாவுக்கு நிறைய கொடுங்க அது சாப்பிட்டாரு உங்களே தான் 2 பேர் இது எனக்கு நிவலாவத்து சாப்பிட வேணும் ஓ அவளை நீ பால் குடிக்கல தான் குடிச்சிட்டா அக்கா அதான் அப்படி என்ன சார் இந்த அவ இது அதான் நீங்கள் கெதியா குடிச்சிட்டு பாருங்க ஆயுதம் தேத்து நீங்க குடிக்க கொஞ்சம் பாலை குடி நல்லா இருக்கா தண்ணி ஒன்றும் கலக்கல தான் இதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு கற்கண்டு மனமா போட்டுக்கிறாரு ஆவலை அவ்வளவு இனிப்பு இல்லை நான் இனிப்பு குடிக்காத எனக்கு சரியான இனிப்பு விளக்கு வரை அரி அதுவும் திரியில்ல அந்த துணியெல்லாம் வைக்கிறாங்க அது நல்ல எரியுது என்ன அம்மா எப்படி இருக்கு பால் ருவினா ஆச்சுனா பேத்தி சாப்பிடுறோம் எத்தனை இருங்க அப்படி கிடக்கு கொஞ்சம் பால் குடி பதினெட்டு வேணுமா எனக்கு தட்டு கிடக்குற குடிக்கல அதெல்லாம் ஊத்த நல்லது அது வேணாம் இந்தா எனக்கு காணும் இப்படி நான் வேணாம் இப்படி பதினெட்டு பிடிங்க எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இதுல அரவாசி எப்படிங்க இந்தாங்க இதுக்கே கேக்க. சரி அக்கா அதான் வாங்க அதான் நாங்க போவோம் சந்தை போப்பினம் சந்தைக்கு என்ன பண்ணுறோம் இதை க்ளீன் பண்ணணும் இப்போ ரே ஊத்திப்படா கொண்டு வா செல்லம் ட்ரெயின் கொண்டு போவோம் செல்லம் கொண்டு போயில அது கற்கண்டையும் பழையும் கொண்டு வா ஆமாம்மா போகிறோம் அப்போ போயிட்டு வாங்க கொண்டு வாங்க காசு தரா போறீங்க பாலை குடிச்சிட்டு என்ன பழக்கங்களோ ஆண்டவரே ஒரு 100 ரூபா நல்ல புடுவாங்க காசு கணக்கு வச்சிருக்குது ஆமாம்மா எங்களுக்கான மினக்கட்டு வலிக்கிட்டு வந்திருக்கிறாங்க நன்றி அம்மாம்மா என் பிள்ளைக்கு தான் நன்றி உனக்கு தான் உன்னெல்லாம் பாசம் கூட இப்ப இதெல்லாம் நம்ம அம்மாக்கு பாசம் கூட இப்ப என்ன மறந்துட்டா அம்மம்மா ரைட் ஒரு மாதிரி பால் காய்ச்சி முடிஞ்சுது சந்தோஷம் சந்தோஷம் நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் வந்து இதுல வந்து தனியா சமைக்கிற மட்டும் இல்ல எங்கள் 2 பேருடைய காமெடி தான் கூட இருக்கும் காமெடியோட சேர்ந்து சமையல் குக்கு வித் கோமாளி மாதிரி அப்படி என்னண்டா எனக்கு தெரியாது சித்திக்கு தான் சமைக்க தெரியும் ஸோ நானும் பழகினதா போகுது சமையலும் செஞ்சதா போகுது உங்களுக்கு வடிவா காட்டினதாகவும் போகுது இது ஒரு புது ஐடியா எடுத்து செஞ்சுருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்